அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். தை மாத ராசி பலன், தை மாத கிரக நிலைகள். கன்னி ராசினருக்கு தற்சமயம் 5ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 6இல் ராகு, 7ஆம் இடத்தில் சனி, 10இல் குரு வக்கிரம், விரய ராசியில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 10இல் குரு இருப்பதால் புதிய பொறுப்புகள் தங்களுக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் பதவி மாற்றம் ஏற்படலாம். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு வீண் பலியில் இருந்து விடுபடுவர். மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு இந்த மாதம் முழுவதும் வக்கர கதியிலேயே இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 4, 7 இடங்களுக்கு அதிபதியானவர் அவர் வக்கரம் பெறுவது நன்மைதான். கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற குரு வக்கரம் பெற்று சஞ்சரிக்கும் போது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும். குறிப்பாக இடம், பூமி ஆகியவை வாங்கும் முயற்சியில் இருந்த தடைகள் அகலும். கடன் சுமை குறைய எடுத்த முயற்சி கைகூடும். வரன்கள் வந்து அமையவில்லையே என்று ஏங்கியவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமையும். குருவின் பார்வை 2ஆம் இடம், 4, 6 இடங்களுக்கு பதிவதால் அந்த 3 இடங்களுக்குரிய பலன்கள் தங்களை வந்தடையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையும். கொடுக்கல் வாங்கலில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. வாடகை கட்டிடத்தில் இருந்தவர்கள் சொந்த கட்டிடத்துக்கு மாறலாம். தாயாரின் உடல்நலம் சீராகும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமைக்கேற்ற அங்கீகாரத்தை கொடுக்கவில்லையே என்று வருந்தியவர்களுக்கு தற்போது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். அடுத்து தங்களுடைய ராசிநாதன் புதன், அவர் தற்படி 6இல் சஞ்சரிக்கும் புதனால் பொருளாதார பற்றாக்குறை அனைத்தும் அகலும். அடுத்தவர் மகரத்தை விட்டு கும்பத்துக்கு செல்லும் போது நல்ல மாற்றங்கள் உண்டாகும். உத்தியோகம் சம்பந்தமாக ஊதிய உயர்வுடன் கூடிய நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் தங்களுக்கு வரலாம். கொடுக்கல் வாங்கலை ஒழுங்கு செய்து கொள்ளலாம். ஒரு சிலருக்கு உத்தியோக மாற்றம் உறுதியாகும். மகரத்தில் சஞ்சரிக்கும் சுக்கிர பகவான் பிப்ரவரி 7ஆம் தேதி அன்று கும்பராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 2, 9 இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவரது பயிற்சி மூலமாக குடும்ப முன்னேற்றம் நன்றாக நடைபெறும். ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. பழுதாகி செலவு வைக்கும் பழைய வாகனத்தால் அவதிப்பட்டவர்களுக்கு புதிய வாகனம் வாங்கும் நேரம் இது. பெற்றோர் வழி ஆதரவு திருப்தி தரும். போட்டிக்கு மத்தியில் வியாபாரம் வெற்றி நடைபோடும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக வந்து மனக்குழப்பத்தை உருவாக்கலாம். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதியில் லாபம் வரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அமைவதில் தாமதம் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற கடினமாக முயற்சி செய்தல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி, ஆசிரியர் சொற்படி கேட்குதல் வேண்டும். கன்னிராசி அன்பர்கள் கோவிலுக்கு சென்றால் புதன் பகவானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபடுங்கள். விஷ்ணு சகசரநாமம் சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். பொங்கலோ பொங்கல்.